எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. முதல்ல வணக்கம். இது என்னுடைய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதுதான். எனக்கு இவ்வளோ நாளாக நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே தெரியும் இங்கே இருக்கவங்கள. நிற்கலாமா? தேங்க்ஸ். எனக்கு பர்சனலாக நிறைய பேர் தெரியும். அண்ட் இவ்வளோ வருஷமாக வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களோட நிறைய ஆர்டிகிள்ஸ் பார்த்துருக்கேன், நிறையா ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் பார்த்துருக்கேன். டெய்லி இதை படித்து நம்மளுடைய பர்சனலாகவும் மியூசிக்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய படங்கள் எனக்கு பிடிச்ச படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி அது மாதிரி லிட்ரலி வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனலி நீங்கள் இது ரிலீஸ் பண்ணுறீங்களா இல்லையோ அது சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த நீயே ஒளி கான்சர்ட் வந்து இது வந்து என்னை பற்றி மட்டும் கிடையாது. இப்போ அரீனாவில் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது வந்து குளோபலாகவே அது ஒரு நார்ம் தான். ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுலாம் கிடையாது. அப்படி தான் நடந்துகிட்ருக்கு கான்சர்ட்ஸ். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் வந்து ஒரே இடத்துல சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் இருக்கும். நம்ம ரொம்ப சேஃபான கான்சர்ட் நடத்த முடியும். ஒரு அரீனாவில் பண்ணும்போது கேட்ஸ் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ பார்க்குறோம், இப்போ இந்த மாதிரி ஒரு ஹால் கூட இருக்காது. நீங்கள் ஒரு ஓப்பன் ஒரு கிரவுண்டில் போய் நீங்கள் நடத்தணுன்னா இதை மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த நீயே ஒளி கான்சர்ட்டுக்கு அப்புறமா எல்லா கம்போசர்ஸும் இந்த மாதிரி வென்யூஸ்க்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அது இவங்க இவ்வளோ யங் ஏஜில் இதை இவங்க அச்சீவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேக்கிங் மொமெண்ட்ஸ். எனக்கு என்னோட பிக்கெஸ்ட் டேக்அவே இந்த கான்சர்ட்டில் இவங்க பண்ணதில் இந்த அரீனா வந்து ஓப்பன் பண்ணது தான். அண்ட் இதுக்கப்புறம் அவங்க தே ஆர் ரெடி டு ப்ரொவைட் திஸ் அரீனா. அதனால் இந்த கான்சர்ட் வந்து வெரி என்டர்டெய்னிங் அண்ட் வெரி சேஃப் அண்ட் வெரி க்ரீன் கான்சர்ட்டாக இருக்கணும். சும்மா பேச்சுவார்த்தைக்கு மட்டும் இல்லை, அதில் என்ன ரொம்ப டீட்டெயிலாக என்னென்ன பண்ணுன்றதில் ஃபஸ்ட்டு டேலேருந்து நானுமே இன்வால்வ்டாக இருந்திருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட்டு டிஸ்கஷனே வந்து இங்கேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மியூசிஷியன்ஸை மீட் பண்ணேன். அப்புறம் நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். நான் ரொம்ப கிரிக்கெட்டில் இருந்து 15 வருஷம் நான் டெய்லி கோச்சிங் போனவன். ஸோ எனக்கு இந்த டர்ஃப் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த டர்ஃபுக்கு நான் லிட்ரலி ஐ ஹவ் கேரண்டீட் தட் இட் வில் பி, அப்படி ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் இருந்தாலும் ஃபுல்லாக நாங்கள் ரீலே பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இது சென்னை வந்து லிட்ரலி எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நான் ரோட்டில் தான் சுற்றிட்டு இருந்தேன். நாங்கள் எல்லாம் இந்த டீ கடையில் இருப்போம். உங்களுக்கு தெரியும், சாலிகிராமத்தில் வந்து கஷ்டப்படுற ஒரு ஃபிலிம் ஸ்பேஸில் வரணும்னு கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்கிற ஒருத்தனாக நான் இருந்தேன். அண்ட் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்து லிட்ரலி தமிழ்நாட்டு மக்கள், இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களும் அண்ட் சென்னை எனக்கு வந்து ஒரு ஹோமாக மாறி இருக்கு. அண்ட் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் இங்கே இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் லிட்ரலி நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்கில் தான். ஸோ அதுக்கு வந்து எனக்கு சென்னை ஷோ வந்து வேற ஒரு கனெக்ஷன் இருக்குது எனக்கு. சென்னை ஷோ வந்து வெறும் ஒரு மானிட்டரி எக்ஸசைஸாக நான் பார்க்கல. இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ உங்கள் மேலே ஒரு லவ் இருக்குன்றதை காட்டுறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். எங்களோட ஃபுல் டீமுக்கு கிரேஸியாக இப்போ நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம். வர எல்லாருடைய, அதாவது ஃபஸ்ட்டு 2வதாக நான் பேசுனது டெக் டீமில் வந்து ஒரு எனி ஆடிட்டோரியம்லேயோ ஒரு ஆம்ஃபி தேட்டர் எடுத்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே இம்பேக்ட் இருக்காது. சவுண்டுக்கும் விஷுவலுக்கும் இருக்கலே லீஸ்ட் இம்பேக்ட் இருக்க போகிற இடம் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்றது தான் நாங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அங்கேருந்து தான் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணோம். அஃப்கோர்ஸ் ஃப்ரண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஹேண்ட்ஸானாக நானுமே அதில் இன்வால்வ் ஆகியிருந்திருக்கேன் மொதல் ஸ்டெப்பில் இருந்து. எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி டு தி ஆடியன்ஸ். அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னா சேஃபாக இருக்கணும். அண்ட் அதே சமயம் வந்து பேசிக் ஆக்சஸ் இருக்கணும். இப்போ நாங்கள் ஜாஃப்னாவில் ஷோ பண்ணும்போது ஒரு 280 டாய்லெட்ஸ் எரெக்ட் பண்ணோம். ரொம்ப டஃப். அது கொலம்போலேருந்து நீங்கள் ஜாஃப்னாக்கு வந்து மெட்டீரியல்ஸ் மூவ் பண்ணுறதுன்றது லிட்ரலி இம்பாசிபிள். ஸோ இந்த மாதிரி வென்யூஸில் வந்து சேஃப் ஆக்சஸ் டு வாட்டர், அதுக்கப்புறம் எதாவது சாப்பிட்றதுக்கு, நம்ம வரும்போது ஜாலியாக ஏதாவது கொண்டு வந்து கொறிக்கிறது, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க, பேசிக் இதுதான் வந்து நம்ம சென்னையில் எல்லாம் ஹசல் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக் விஷயங்கள் தான் எதிர்பார்ப்பாங்க மக்கள். நானும் ஆடியன்ஸாக இருந்து பல அவார்ட் ஷோவுக்கு போய் 5 மணி நேரம் வெயிட் பண்ணி தண்ணி கூட குடிக்காமல் வீட்டுக்கு கப்பன்னு வந்து சாப்பிட்றதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெட்டராக நம்ம க்ரியேட் பண்ணுன்றது ஒரு பேசிக் ரிக்குயர்மெண்ட்டாக நாங்கள் வச்சுருந்தோம். எல்லாத்துக்கும் தேங்க்யூ மேக்கிங் மொமெண்ட்ஸ். அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி. இப்போ வந்து ஒரு ஷோனா வந்து உட்காந்து வெறுமை பார்க்க மாட்டாங்க. திடீர்னு நிறைய இடத்துல வந்து ஹை மொமெண்ட்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு ஃபுட்பால்னால் கோல் போடும்போது ஒரு ஹை மொமெண்ட் இருக்கும். அப்போது
அந்த ஸ்டேடியமில் இருக்க ஒரு 15-20,000 பேர் சேர்ந்து குதிப்பாங்க. அதுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி பார்க்கணும். ஸ்டேடியமில் வந்து இவங்க லிட்ரலி சேஃப்டிக்காக லிட்ரலி லெட் கோ ஆஃப் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ். இப்போ மேலே அந்த இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்ததுனால லெட் கோ ஆஃப் த என்டையர் டாப் அந்த அந்த காங்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லிட்ரலி வந்து இது ஒரு அந்த மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அதை நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். அண்ட் அது வந்து நம்ம டீம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேண்ட்ஸ் இன் த வேர்ல்டு. நாங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அது நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி வரவங்களுக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து 1000 ஷோஸ்க்கு மேலே நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த 1000 ஷோவுமே மொக்க ஷோ தான் நான் பண்ணது. அதில் எனக்கு ஒரு ஷோவில் ஒரு ஆசை இருக்கும். இது இப்போ எப்படி இருந்திருக்கலாம், ஆடியன்ஸ் வந்திருக்கலாம், 4 பேர்லாம் வருவாங்க, நாங்களே போய் கூட்டிகிட்டு வருவோம். இப்போ பெசநகர் பீச்சில் அன்றைக்கி நம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கெல்லாம் வந்து 10 பேர் 20 பேர், நாங்களே ஒரு 5 பேர் வருவோம், மொத்தமாக ஒரு 10 பேர் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அப்படி பர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக வச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு அரீனா கிடைக்கும் போது அதோடைய பொறுப்பு ரொம்ப ரொம்ப என் மேலே ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறதா நான் நினச்சி தான் இதை வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டிலேருந்து கிளம்பி திருப்பி வீட்டுக்கு போனோம். ஸோ மெட்ரோ வந்து வில் ஹாவ் அ லாங் டிஸ்கஷன். அந்த மெட்ரோவில் வந்து நான் என்ன சொன்னேன்னா, நானும் ட்ரெயினில் தான் வரப்போகிறேன். அவரை கூப்பிட்டுலாம்னா மிஸ்டர் விஜயவர்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜாயிண்ட் மேனேஜர் ஃப்ரம் மெட்ரோ. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் சச் அ கிரேட் இனிஷியேட்டிவ். ஆனால் அப்படியே ஒரு குவிக் Q&A, நீங்கள் ஃபுல் பேண்டுமே நாளைக்கு மெட்ரோவில் தான் கான்சர்ட்டுக்கு? ஆமாம், நாங்கள் எல்லோரும் மெட்ரோவில் தான் வரப்போகிறோம். நானும் மெட்ரோவில் தான் வரப்போகிறேன். மெட்ரோவில் தான் நான் வந்து லாஸ்ட் ட்ரெயினில் தான் வீட்டுக்கு போவேன். அப்போ தான் கன்ஃபார்மாக ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது. கடைசி ட்ரெயினில் கடைசி ஆளாக நான் போயிடுவேன். ஆனால் ஸ்டேஷன் மட்டும் சொல்ல மாட்டேன், அதாவது க்ரௌட் ஆகிற போகுது அப்படின்றதுனால நாங்கள் ஒரு அன்டிஸ்க்ளோஸ். ஃபார் ஷுவர் மெட்ரோவில் தான் கான்சர்ட்டுக்கே வர போகிறீங்க? ஆமாம்மா, மெட்ரோவில் வந்து நான் டெய்லி ரோட்டில் தான் சுற்றிட்டு இருக்கேன். அன்றைக்கி ஷோ அன்றைக்கி மட்டும் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருப்பேனே தவிர நான் டெய்லியும் போகிறேன் வரேன், மக்கள் மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். லவ்லி. எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு இருக்க முடியாது, தெரியாது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் அந்த ஷோ சேஃபாக நடக்கணும். ஓவராக வந்து பந்தா காட்டுறேன்னு போய் பிரச்சனை மற்றவங்களுக்கு வராத மாதிரி நம்ம சைலண்ட்டாக வந்துட்டு போவோம். எங்கள் என்டையர் பேண்ட் ஆக்சுவலாக நேற்று கூட மெட்ரோவில் வந்தாங்க ஒரு 2-3 பேர். ஏன்னா அவங்க வேறு ஷோஸ்க்கு போயிட்டு ரிஹர்சல் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆக்சுவலாக. நீங்கள் எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தாலும் அதோட பெட்டராக இருக்குது ஆக்சுவலாக அந்த மெட்ரோவோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதையும் நம்ம வி ஆர் லுக்கிங் அட். ஸோ வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதில் எல்லா ஸ்டெப்ஸ்லையும் என்னால் முடிஞ்ச இன்புட்ஸ் இருந்திருக்கு. உங்களோட இன்புட்ஸும் தயவு செஞ்சு கொடுங்க. உங்களோட கிரிட்டிசிசம்ஸை ரொம்ப லவுடாக கொடுங்க. எல்லாத்தையும் நான் வந்து ட்விட்டரில் கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஷோ நடக்கும் போது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, அதில் வந்து ஒரு ஐடியா தான் இந்த மெட்ரோன்றதும். அவங்க சொன்னாங்க ரொம்ப க்ரௌடாக இருக்குது, 3 மணிக்கு வந்து 8 மணிக்கு தான் உள்ளே வர முடியுது, எங்கள் உள்ளே வரும்போதே டயர்டாயிருது, வைபே பண்ண முடியலன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து தான் இந்த மெட்ரோ இந்த டிஸ்கஷனும் வந்தது. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச், யூ பீன் ஸோ கைண்ட். லிட்ரலி மிட் நைட் வரைக்கும் ட்ரெயின் ரன் பண்ணுறதுக்கு. அண்ட் கான்சர்ட் டைமிங் அப்படின்றத வந்து டைம் வந்து ரொம்ப மதிக்கணும். ஏன்னா இவ்வளோ பேர் டைம் நம்ம கொடுக்குறாங்க, ப்ளஸ் அவங்களுடைய காசும் நமக்கு தராங்க. டைம் நம்ம சொன்ன டைமுக்கு ஆன் த டாட் ஸ்டார்ட் பண்ணோம். போன கான்சர்ட் ஒரு 11 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆமாம், எங்களோட லாஸ்ட் கான்சர்ட்டில் 11 செகண்ட்ஸ் நாங்கள் ஓவர் டைம் போனோம். அதுக்கே வந்து நாங்கள் பேசினோம் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரௌடில் வந்து ஏதாவது ஒரு ஆல்டர்கேஷன் நடக்குதோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னா நான் வந்து பூந்து நான் பேச ஆரம்பிச்சிருவேன். பேசி இது பண்ணுறது அந்த அளவுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் நீங்களுமே எனக்கு இப்போ இந்த ஜஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் தாண்டி உங்களுக்கு பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டெய்லி இப்போ வந்த ஈவெண்ட்லேருந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஈவெண்ட்ஸ் போகிறீங்க. உங்களோட இன்புட்ஸ் எனக்கு பர்சனலாகவும் சொல்லுங்கள். அதே மாதிரி கிரிட்டிசிசம்ஸ், கொஸ்டின்ஸு எது வேணாலும் கேட்கலாம். இது கேள்விகள் தடையே இல்லை. எதுவுமே வந்து இந்த ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக நடக்க போகிற எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலான்றதும் நான். படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு கான்சர்ட்ஸ் ரெகுலராக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இப்போ என்னன்னா இந்த கான்சர்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம வெளியே கான்சர்ட்டுக்கு வந்து போகிறத மட்டும் பேசியிருந்தோம். இந்த கான்சர்ட் வந்து நம்ம ரெகுலராக ஒரு ஃபிலிம் கம்போசர்ஸ் கான்சர்ட் இன் இந்தியா அப்படின்றதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஒரு திரை இசையமைப்பாளருடைய கான்சர்ட்னா இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட் ரொம்ப நல்லா ஒர்க்கும் ஆயிருக்கு. அந்த டெம்ப்ளேட்லேருந்து டோட்டலி மாறுபட்டு இருக்கணுன்றது தான் நம்மளுடைய இன்டென்ஷன். அண்ட் ப்ரொடக்ஷனாக வந்து வேர்ல்ட் கிளாஸாக இருக்கும் கண்டிப்பாக. அது ஒரு அமேசிங் டீம், இந்தியாவோட பெஸ்ட் டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. குளோபலாக நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க. அண்ட் இது என்னுடைய பாட்டு மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்போசர்ஸோட சாங்ஸும் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன். லைக் யுவன் சாரோட சாங் பர்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கப்புறம்
ஜிவி சாரோட சாங்கு ஒரு 2 ஏரியாஸில் வரும். அதுக்கப்புறம் அனிருத்தோட சாங்ஸ், நானும் அனிருத்துக்கு நிறைய சாங்லாம் பாடியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ ஏஆர் அவருடைய சாங்ஸு. ஸோ இது 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 வந்து ஓவராலாக வந்து என்னுடைய லைஃப்பை வந்து ட்ராக் பண்ணுற ஒரு கான்செப்டாக இருக்கும். அதே சமயம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். வெறுமா கான்செர்ட்னா அப்படியே பயங்கரமாக பேக்கிங் ட்ராக்கை போட்டு லபன்னு கத்தி வைப்புன்னு மட்டும் போகிறது மட்டும் கிடையாது, அதுவும் இருக்கும். அதே சமயம் வந்து இமோஷனல் கிராஃப் ஒன்று இருக்கும், அதுக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஹேவ் அன் அமேசிங் பேண்ட். 3 வருஷம் நாங்கள் வந்து ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த கான்செர்ட். ஸ்டார்ட் டு எண்ட் சிங்கிள் ஆக்ட்னு கேள்விப்பட்டோம். லைக் இது வந்து பேசுறது, இது ஒரு நான் ஸ்டாப் ஷோ. இதில் எம்சிலாம் கிடையாது. அண்ட் ஸ்டார்ட் டு எண்ட் இது ஒரு மூவி மாதிரி அப்படியே ரன் ஆகி முடியும் இந்த கான்செர்ட். ஸோ அதுவும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் வந்து அந்த 1000 கான்செர்ட்டில் நான் பார்த்ததில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து எது பேசினாலும் இப்போ நீயே பேச ஆரம்பிக்கும் போது போர் அடிச்சிருச்சு. ஒரு 1 மினிட்குள்ளே காலி. இப்போ நான் எனக்கு இன்னொரு 1 மினிட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு வந்து இப்போ மெயினாக இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற விஷயங்களை வெளியே சொல்லுவீங்க. அதுவும் ப்ளஸ் எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஷின்ஸ் பயங்கர பங்கமான கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து நான் கண்டிப்பாக இந்த கான்செர்ட் அந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ மட்டும்தான் நான் பார்த்துட்ருப்பேன். கான்செர்ட்டுன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் ப்ராபப்ளி இந்த மாதிரி உங்களோட பேசியிருக்க மாட்டேன், பட் திடீர்னு பேசணும்னு நினைக்கிறேன்னா. பட் இப்படி தான் நான் ஜென்ரலாக வீட்டில் இருப்பேன். எனக்கு ஆக்சுவலாக ப்ரெஸ் முன்னாடி பேசுறதுக்கு ஒரு பயங்கர ஷையாக இருந்தேன். இன்றைக்கி இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ். சந்தோஷனா வெரி ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். ஆமாம். ஸோ நீங்கள் வாட் எவர் யூ வாண்ட் ஆஸ்க் யூ கேன் ஆஸ்க். அண்ட் எஸ்பெஷலி உங்களுடைய இன்புட்ஸும் கொடுக்கலாம். நான் எல்லாத்தையும் நிறையா எனக்கு பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஆனால் Q&A ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் ஆக்ட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம். பட் 15 இந்திய ஆர்டிஸ்ட் ஆர் கோயிங் டு பி பெர்ஃபார்மிங் ஸ்டில். அது வந்து ஒரு புதுசாக தான் நான் பார்க்குறேன், க்ரௌட் செட்டில் ஆகிற வரைக்கும். அண்ட் when it comes to talent spotting, you always been a crusader. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு ஓப்பனிங் ஆக்ட் பார்த்துட்டு கூட போங்கன்னு சொல்கிறேன். என்னோட ஆக்டுக்கே இல்லாட்டியோ அந்த ஓப்பனிங் ஆக்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் இதோட இன்டென்ஷனே. நம்ம அந்த ஓப்பனிங் ஆக்ட்ன்றது வந்து நைஸாக அந்த க்ரௌட் வரது வரைக்கும் அவங்க சும்மா ரன் பண்ணுறது கிடையாது. லான்ச் மியூசிக் ஓப்பனிங் ஆக்டுக்கு வந்துட்டு 7 மணிக்கு கூட போகிறவங்க கூட வாங்க தயவு செஞ்சு. ஏன்னா இது வந்து அவங்க தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அவங்கள தான் நம்ம வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோம். நான்லாம் வந்து இப்போது நம்மளாம் கஷ்டப்பட்டு இப்போ யோகி பாபு, நான், விஜய் சேதுபதி, நாங்களாம் தான் அந்த டீ கடையிலேருந்து நாங்கள் வந்து எப்போ தாண்டாவது வரப்போகுது அந்த படம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்திருக்கோம். பட் இவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணோன்னா சீக்கிரமாகவே டேலண்ட் அதே தான், டேலண்ட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம். அண்ட் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 4 பயங்கரமான ஃப்யூச்சர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் தயவு செஞ்சு இது பற்றி எழுதுங்க. அந்த இந்திய ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சூப்பர் சப்போர்ட் கொடுக்கணும். 15 பத்தில் எனக்குலாம் ஒரு 50 ஆர்டிஸ்ட் வரணும் அப்படின்றது தான் ஆசை. 2-3 ஃபேன்ஸ் லா பொங்கல் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக. இல்லை எங்கள் ஆக்டில் இருக்கிறவங்க பெருசாக அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாக டேலண்ட்டுக்கு நம்ம வந்து அங்கே மேடையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அண்ட் தொடர்ந்து என்னுடைய ஜேர்னி அதுக்குள்ளே பெருசாக இருக்க போகுது. அண்ட் இந்த கான்சர்ட்டுக்கே வந்ததில்லைங்க நிறைய பேர். இப்போ நான் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸே நிறைய பேர் கான்சர்ட்னா என்ன ஜி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெட்ரோவில் இருக்கிறவங்களே. ஸோ திஸ் வில் பிகம் அ நார்ம். இதுக்கப்புறம் இது பெருசாக போக போக இன்னும் டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் பயங்கரமாக கம்மியாகும். ஏன்னா நிறைய பேர் ஐபால்ஸ் அந்த ஷோ வரும்போது நிறையா ஸ்பான்சர்ஷிப்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் நாட் ஒன்லி அபவுட் நியே ஒலி, பட் இந்த நியே ஒலியோட சக்ஸஸ் வந்து இட் வில் ரெசனேட் இன் தி இண்டஸ்ட்ரி. ஒரு மிகப்பெரிய புது இண்டஸ்ட்ரி க்ரியேட் ஆகும். இட் இஸ் செவரல் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒர்த் இந்த லைவ் இண்டஸ்ட்ரி. அண்ட் மக்கள் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. சென்னை வந்து பயங்கரமாக எக்கனாமிக்காக பூம் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பூம் வந்து கரெக்டாக என்ஜாய் பண்ணுறது. இப்போ தேவையில்லாத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸுக்கு உள்ளே போகிறதோ இல்லாட்டி ஆன்லைனில் போய் அடிச்சிக்கிறதோ அதோட வந்து ஜாலியாக மியூசிக் கேட்டு என்ஜாய் பண்ணி 30,000 பேர் 20,000 பேர் ஒன்றா இருக்கும் போது நம்ம என்ஜாய் பண்ணும்போது இன்னும் ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதை பார்க்குறேன். அதனால தான் இவ்வளோ நேரம் என்னுடைய லாங்கஸ்ட் ஸ்பீச் நடந்தது. லவ்லி. இந்த மோனலாகே ரொம்ப அழகாக இருந்தது. கேன் வி ஹேவ் விஜய் சார் பிரீஃப் அபவுட் தி மெட்ரோனா வித் யுவர் பெர்மிஷன்? ப்ளீஸ் பி சீட்டட். நீங்கள் உட்காந்துங்களா? நான் 2 பேரும். குட் ஆஃப்டர்நூன் ஆல். என்னோட நேம் விஜயவர்தன், ஜாயின்ட் ஜெனரல் மேனேஜர் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். ஸோ மேக்கிங் மூமெண்ட்ஸ் அண்ட் சந்தோஷ் நாராயண் சார் டே பிஃபோர் எஸ்டர்டே they came to our metro station. சிஎம்ஆர்எலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று பண்ணாங்க. they want to do is a green initiative. ஸோ green initiative அப்படின்னா there will not be any paper, there will not be any physical tickets issued to the attendees. ஸோ நாங்களும் வந்து அதுக்கு we are proudly to join hands with the event organizer
Moments and Santosh Narayan sir live concert. So we are going to integrate the ticketing system. யாரெல்லாம் வந்து ஸ்பார்ஃபியில் வந்து புக் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்பார்ஃபியோட QR கோடை வச்சு they can access our AFC gate. ஸோ இதில் வந்து செப்பரேட்டாக வந்து டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் பிகாஸ் திஸ் டிக்கெட்டிங் சிஸ்டம். Thank you very much. கொஞ்சம் டிலே இல்லை பட் பரவாயில்ல கிளாப்ஸ். Yeah. So in the ticketing system, this ride is sponsored by the event organizer, Moments, Making Moments. Making Moments. So thank you for the sponsoring. So idhula vandu round trip is also free. You can get it anywhere to anywhere. So we have already connected 41 stations in Chennai city. So neenga enga irundhu vena it will take not more than 20 minutes to reach here. So they want to make this as traffic free and pollution free. ஈஸியஸ்ட். ஏன்னா இன்னைக்கு கான்செப்ட்னாலே என்ட்ரி எக்ஸிட் ட்ராவல் ரோட் டிராஃபிக் கன்ஜெஷன் இது ஒரு பெரிய டிஸ்கஷனாகவே இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு 2 டவுட் இருக்குது நிஜமாவே உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சேன். அந்த நியரஸ்ட் ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ தூரம் நடந்து வரணும்? So it is 750 meters, 700 meters. 700 meters. நல்ல வாக். நானும் அதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் வேர்க்காமல் வரலான்னு பார்த்தேன். அதுக்கு தான். சூப்பர். ரெண்டாவது வந்து எந்த ஸ்டேஷனில் எங்கெல்லாம் பிக்கஸ்ட் ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா டு பார்க்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோடம்பாக்கத்துலேருந்து ஒருத்தவங்க வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அவங்க எங்கே ஸ்டேஷனில் பார்க் பண்ணிட்டு இன் அண்ட் அவுட் வந்துட்டு போகலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா 41 ஸ்டேஷன்ஸ்லேயுமே வந்து எங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. இப்போ கம்பேரிட்டிவ்லி இப்போ ஆலந்தூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆலந்தூர்லேருந்து தான் வரதா? இல்லை சொல்ல வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் சரி நான் வேறு ஸ்டேஷனில் வரேன். சாரி. சரி மற்றவங்கெல்லாம் சரி. சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நங்கநல்லூர்லேருந்து ஆலந்தூர்லேருந்து வர்றவங்க அப்படின்னா ஆலந்தூரில் வந்து வி ஹேவ் ஆல்மோஸ்ட் 0.75 acres ஆஃப் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. அதே மாதிரி நங்கநல்லூரில் இருக்கு. இஃப் சம்மன் இஸ் கம்மிங் ஃப்ரம் கோடம்பாக்கம் அப்படின்னா வடபழனியில் பார்க் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதே மாதிரி திருமங்கலமில் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. லிட்டில் மவுண்ட்ல இருக்கு. வி ஹேவ் இட் இன் கிண்டி ஜஸ்ட் பிஃபோர் ஸ்டேஷன் சென்ட்ரல் முன்னாடி ஸ்டேஷன் கிண்டியில் இருக்கு. எக்மோர்லேயும் இருக்கு ஆக்சுவலாக. ஓ கிரேட். சூப்பர். So we are well planned for this. So okay, parking super. Charges is applied. Only thing is free. The sponsored travel free is sponsored by Making Moments. Okay, thank you. ஸோ இந்த விஷயத்தை ஐ அர்ஜ் ரொம்ப பணிவன்புடன் இதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப பணிவன்புடன் கேட்டுக்கிறேன். இதை மட்டும் தயவு செஞ்சு இதை மட்டும் பயங்கரமாக பிளாஸ்ட் பண்ணுங்கள். மற்ற எல்லாமே நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணி ஏதாவது பண்ணிடுறோம். இது ஏன்னா அவங்க வரும்போது எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது கொஞ்சம் நானுமே இந்த போல்லாம் பண்ணும்போது இந்த ஐடியா கிடச்சிது. கொஞ்சம் லாஸ்ட் மினிட்டாக இருக்கனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் பிளாஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் வி ஆர் எக்ஸ்டெண்டிங் த ட்ரெயின் டில் 12. ஆமாம். ஸோ நார்மல் இஸ் 10:45 எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் நவ் வி ஆர் எக்ஸ்டெண்டிங் டில் 12 பேஸ்ட் ஆன் த ரெக்வெஸ்ட் அண்ட் தி ஸ்பான்சர். அந்த 12 o'clock ட்ரெயினில் நான் போவேன். லாஸ்ட் பொட்டியில் அன்ரிசர்வ்டு. அதில் அன்ரிசர்வ்ட்லாம் கிடையாது. இல்லை வந்ததே இல்லை. நான் அன்ரிசர்வ்டில் மட்டுமே வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் காருக்கு போயிட்டேன். ஸோ சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் அமேசிங். எல்லா அட்டெண்டீஸையும் வந்து சேஃபாக சீம்லெஸ் ட்ராவலில் வி வில் டூ இட். தட் வி என்ஷூர் தட். தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் a great thing. It means a lot to us. தேங்க்யூ சார். கொடுத்துடலாம், அவர்கிட்டே கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஸோ மச். கேன் வி ஹேவ் Q&A ஸ்டார்ட் பண்ணிடலாமா தல? நீ இப்போ என்ன கவுண்டர் குத்தனா மைக் கிடையாது. ஆனால் உட்காந்துட்டு பண்ணால் இட்ஸ் பெட்டர் டு வீடியோ டேப் ப்ளீஸ். உட்காரலாமா? யா. யூஸ்வலாக ப்ரெஸ் மீட்டுக்கு எல்லோரும் உங்களை மாதிரி கூப்பிட்றாங்க. ஆனால் ப்ரெஸ்ஸை எந்த ஷோக்கு இன்வைட் பண்ணுறதே இல்லை. நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஆரம்பிப்போம். மொத்தம் எவ்வளோ பேருன்னு எனக்கு லிஸ்ட் கொடுங்க. நான் பர்சனலாக அவங்க எல்லோரும் இன்வைட் பண்ணுறேன். மோஸ்ட் இன்வைட்டட் என்ன ஷுவர்லாம் இல்லைங்க. ப்ளீஸ் வாங்க. லிட்ரலி நான் சும்மா மேடைக்காக சொல்ல. நான் இப்போ ஒரு ஷோ நம்ம நேரு ஸ்டேடியமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து எனக்காக வந்த டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் தி ஆடியன்ஸ், அவங்களுக்காக தான் ஷோ பண்ணுறோம். இந்த 4 பில்லர்ஸும் தான் வந்து இன்றைக்கி இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு காரணம். ஸோ சென்னை ஷோ பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேறு மாதிரி கனெக்டடாக இருக்கோம். எல்லா ஷோவுக்குமே அஃப்கோர்ஸ் மியூசிக்லி ரொம்ப இதுவாக இருப்போம். பட் இவ்வளோ ஹேண்ட்ஸ் ஆனாக போய் நான் இவ்வளோ ஒர்க் பண்ண மாட்டேன். பட் இந்த ஷோக்கு மோஸ்ட் வெல்கம். நீங்கள் வந்து என்ன டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் நான் டிக்கெட் வாங்கி தான் கொடுத்துட்ருக்கேன். நான் சொல்லிட்டேன் எனக்கு இந்த ஓசி டிக்கெட்லாம் தர்றது எங்கள் அப்பா அம்மாக்கே